Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் இது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 lakhs ஒர்த்தான ஒரு இண்டிகேட்டரை எப்படி நம்ம ஒரே கிளிக்கில் டவுன்லோடு பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இண்டிகேட்டர் எங்கே இருக்குது, எந்த வெப்சைட்டில் இருக்குது, எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணி அந்த AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பாருங்கள், ஏஎஃப்எல் ஃபார்முலா எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இந்த பார்ட் 11 வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஏஎஃப்எல் ஃபார்முலா வந்து எப்படி நம்ம எடிட்டிங் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. ஏன்னா டைரெக்டாக இண்டிகேட்டர் எப்படி இம்போர்ட் பண்ணி அதில் நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு அற்புதமான வீடியோ. ஒரே டவுன்லோடில் 5000 இண்டிகேட்டர் நம்ம இப்போது டவுன்லோடு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5000 இண்டிகேட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிட்டுறேன். நீங்கள் கூகுள் ப்ரௌசர்லேயோ அல்லது சோசியல் மீடியாவிலையோ போயிட்டு நீங்கள் AmiBrokerோட ஏஎஃப்எல் அல்லது AmiBrokerோட இண்டிகேட்டர் நீங்கள் வந்து தேடி பார்க்கும்போது நிறையா இருக்கும், உங்களுக்கு வரும். அதில் பிரச்சனையும் உங்களுக்கு வரும். என்ன பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்கள் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வைரஸ் தான் உள்ளே வரும். ஒரு சில இண்டிகேட்டரில் நார்மலாக இண்டிகேட்டர் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு வைரஸ் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸ் உள்ளே வந்துடுச்சு, நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை வந்து எதுவுமே பண்ண முடியல. அடுத்து வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ஓஎஸ் போட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது, இல்லைன்னா யூஸே பண்ண முடியல. ஏன்னா நான் அந்தளவுக்கு அனுபவப்பட்டிருக்கேன், அந்தளவுக்கு நிறைய சிரமங்களையும் நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு வெப்சைட் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 5000 இண்டிகேட்டர் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜீரோதா கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜீரோதா அப்படின்றது ஒரு செக்யூரிட்டி நிறுவனம். ஸோ இவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப ஜெனுவனாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த லிங்க் மூலிமா நம்ம டவுன்லோடு பண்ணுறதுனால எந்த ஒரு வைரஸும் வராது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து AmiBroker ஃபார்முலா எடிட்டரை பற்றி சொல்லும் போது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெப்சைட் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து AmiBrokerோட ஒரிஜினல் கம்யூனிட்டி வெர்ஷனை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வைரஸும் இருக்காது, அது ஜெனுவனாக இருக்கும் அந்த வெப்சைட்டு. அதனால தான் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ஜீரோதா வெப்சைட்டில் நமக்கு 5000 இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது இல்லாமல் வேறு சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் மேக்ஸிமம் தேடாதீங்க. அப்படி தேடினாலும் ரொம்ப சேஃப்டியாக தேடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வைரஸ் தான் உள்ளே வருது. அந்த வைரஸ் உள்ளே வந்துட்டாலே நம்ம ஓஎஸ் போட்டால் மட்டும்தான் மறுபடியும் நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து ரன் பண்ண முடியுது. அந்தளவுக்கு அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சிஸ்டத்தை வந்து கிராக் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டவுன்லோட் டேட்டாபேஸ் ஓவர் 5000 ஏஎஃப்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5000 ஏஎஃப்எல் வந்து ஒரே லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்க் மூலிமா நான் கிளிக் பண்ணி இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இண்டிகேட்டர் வரும். இது நீங்கள் தனித்தனியாக போய் நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோடு பண்ணுறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5000 இண்டிகேட்டருமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த இடத்துல வந்து டவுன்லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூகுள் ட்ரைவில் வச்சுருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து கூகுள் ட்ரைவில் வச்சுருக்காங்க. அதனால் நேரடியாக கூகுள் ட்ரைவ்லேருந்தே நமக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த இடத்துல நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, டவுன்லோட் ஆகிடுச்சு. AmiBroker ஏஎஃப்எல் கலெக்ஷன் 5000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா ஒரு காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த நம்மளுடைய AmiBroker சாஃப்ட்வேரும் இருக்கட்டும், இதையும் நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுடைய இந்த AmiBroker சிம்பிள் இருக்கு இல்லையா, இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும். நம்ம வேணால் தனியாகவே வந்து ஒரு ஃபோல்டர் நான் இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
நியூ ஃபோல்டர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 5000 AFL அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நியூவாக தனியாகவே ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த AmiBrokerோட AFL வந்து 5000 இண்டிகேட்டர் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன வீட்டு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நாம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது, எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து இருக்குது. இது வந்து இந்த இண்டிகேட்டர் எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோன்னா 0 நாம் எடுத்துருக்கோம். அதான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு இண்டிகேட்ரு. ஏன்னா இதில் வந்து வைரஸ் வராது. நான் அதுக்காக சொல்கிறேன். மற்ற சோசியல் மீடியாவிலேயோ மற்ற இடத்துல நீங்கள் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் வரும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில். ஓகேங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே அற்புதமான இண்டிகேட்டரு. கிட்டத்தட்ட 5000க்கு மேலே இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் சொல்லியிருக்கேன் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10 lakhs ஒர்த்தான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஒர்த் இருக்குது. நீங்கள் வெளியில் வந்து நிறையா இண்டிகேட்டர் வந்து பை பண்ணி வாங்குவீங்க. அந்த இண்டிகேட்டர் எல்லாமே ஃப்ரீயாகவே இதுக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சார்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, 5000 AFL அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடுச்சு. அப்படி ஒரு வேளை வரல உங்களுக்கு காட்டல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை போய்ட்டு இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஃபோல்டர் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் கலெக்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ இண்டிகேட்டர் இருக்குது. இதில் இல்லாத இண்டிகேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒட்டுமொத்த இண்டிகேட்டரையும் நம்ம 0 வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இல்லாத கான்செப்டே வந்து கிடையாதுங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் EOD சார்ட்டில் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் இருக்கிற டேட்டா வந்து EOD டேட்டா, இன்ட்ராடே டேட்டா வந்து கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு இதில் வரும். இப்போ இது ஏன் எரர் காட்டுதுன்னா இதுக்கு வந்து எரர் கிடையாதுங்க. நான் வந்து EOD டேட்டாவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். 5 மினிட் அல்லது 15 மினிட் இன்ட்ராடே டேட்டாவில் ஒரு சில இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். என்கிட்ட இப்போ வந்து அந்த இன்ட்ராடே டேட்டா இல்லை. அதனால் EOD டேட்டா வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த எரர் காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்டில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. ஓகே, அடுத்து பாருங்கள் மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா நீங்கள் போய் தேடி பாருங்கள். ஸோ பாருங்கள், உங்களுக்கு MACDலே உங்களுக்கு இந்தமாரி நிறைய இண்டிகேட்டர் வரும். உங்களுக்கு நிறைய வெரைட்டி வரும். உங்களுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய எக்கச்சக்கமாக அதில் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டைல்லையும் இருக்கும். நான் சும்மா ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதில் இல்லாத இண்டிகேட்டரே கிடையாதுங்க. அவ்வளோ இண்டிகேட்டர் இருக்குது. ஒரு சில இது இந்தமாரி எரர் காட்டுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் இன்ட்ராடே டேட்டா 5 மினிட்டில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு எரர் காட்டாது. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பைசல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கும். இதில் இல்லாத இண்டிகேட்டரே கிடையாதுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தமாரி மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய சின்ன மாற்றங்கள் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பை செல்லுக்கான அந்த ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் எதுவும் கிடையாது. அந்த சின்ன மாற்றங்களும் இதில் வந்து வரும். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து வந்திருக்கு.
ஸோ அடுத்து பாருங்கள் இந்தமாரி கூட ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா, இந்தமாரி இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக்கும் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஐக்கனாஸையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது நல்லா பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் நம்புகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கும் கிராஸ் ஆகுது, அதே நேரத்தில் ஐக்கனாஸையும் செல் கொடுக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு செல் ஆகுது. ஓகேங்களா, அப்போது இந்த ஐக்கனாசி அப்படின்றது அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி போலிங்கர் பாண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இதுக்குள்ளே பாருங்கள் நிறைய கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய ஜிக்ஜாக் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் நல்லா ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். இதில் வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அந்த சேனல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, போலிங்கர் பாண்டர் மாதிரி அந்த சேனலும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பாருங்கள் உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சேனலை தொட்டு விலகி மேலே போய் மேலே உள்ள சேனலை வந்து தொடுது, அதே சேம் டைம் உங்களுக்கு பை கிராஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதேமாதிரி இந்த சேனலை விட்டு விலகி கீழே உள்ள சேனலை வந்து டச் பண்ணுது, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செல் கிராஸ் ஆகுது, அப்போ நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட மெத்தேடு. அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இந்த கீழே உள்ள சேனலை வந்து விட்டு விலகி மேலே உள்ள சேனலில் போய் டச் பண்ணுது, அதே சேம் டைம் இந்த இடத்துல உங்களுக்கு பை கிராஸ் ஆகுது, அப்போ நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய மெத்தேடு. இதுமாரி நிறைய இருக்குது. நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சேனல் தான். இந்த சேனலில் இந்த மாதிரி இது வெறும் இண்டிகேட்டர் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இண்டிகேட்டருக்குள்ளேயே இது வேணும்னா இது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்தமாரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஓவர்லே கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, இதுக்குள்ளேயே இந்த சேனலும் வந்துடுச்சு. அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்டு அண்டு மூவிங் ஆவரேஜ் எல்லாமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிகினருக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரு. இப்போ மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து வெறும் இண்டிகேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து இந்த பை செல்லுக்கான ஏலோ மார்க்கும் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட் ப்ரைஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் இது மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் ஒரு வித்தியாசம். ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளான ஒரு மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அந்த மாதிரியான இண்டிகேட்டரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் இது வந்து பை செல் சிக்னல் தான் கொடுக்குது, இது வந்து எரர் காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான இண்டிகேட்டர் கிடச்சிருக்கு. சூப்பர் ட்ரெண்டு வித் ஐக்கனாசி வித் பை செல் சிக்னலோடு நமக்கு இது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சிக்னலோட நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் இது வந்து எரர் காட்டுது. அடுத்து பாருங்கள் இந்தமாரி உங்களுக்கு KCCI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் பைசெல் சிக்னலையே குறிக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரு. அடுத்து பாருங்கள் இந்தமாரி KRI அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா அப்படி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சில இண்டிகேட்டர் மட்டும் எடுத்து காட்டுறேன். நீங்கள் இதை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருக்குது. இதில் நீங்கள் வெறும் கோடு மட்டும்தானே இருக்குது, இதை எப்படி இண்டிகேட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணோன்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டரை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே கொடுங்க.
அப்போ என்ன பண்ண உங்களுக்கு இதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதான் இதோட ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஐக்கனாசி கேண்டில் ஸ்டிக் இண்டிகேட்டர் ஒன்று வந்திருக்கு. இதுவும் எல்லாமே பை செல்லுக்கானதான். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜும் வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்குது. அடுத்து பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷலான இண்டிகேட்டரு. இதுக்கு பாருங்கள் அருண் த அட்வைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சூப்பரான இண்டிகேட்டர். இதை நீங்கள் தனியாக இதோட டாப்பிக்கை நீங்கள் தேடி பாருங்கள். தனியாக இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரு. இது பாருங்கள் வெறும் மூவிங் ஆவரேஜ் மட்டும் கிராஸ் ஆகி பை செல் வர்றதை கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி இதில் எக்கச்சக்கமான இண்டிகேட்டர் இருக்குது. இதில் இல்லாத இண்டிகேட்டரே கிடையாது. 5000 இண்டிகேட்டர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பார்த்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலில் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். இந்த ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.